ಮೊದಲನೇದಾಗಿ ಮರಿಯಾಳಿಗೆ தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். ದೇವನು ಅವಳಿಗೆ மார்க் சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 9-10 வசனங்களை வாசிப்போம். 9-10 போடா. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அல்லேலூயா. ஆண்டவர் எழுந்த பிறகு யாருக்கு முதல் தரிசனமானார்? மரியாளுக்கு தரிசனமானார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೆದ್ದೇಳಿದ ಮೇಲೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಮರಿಯಾಳಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು. வேதம் சொல்லுகிற அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅವಳ ಹತ್ರ ಇಂದ ದೇವರು 7 ಸೈತಾನನ್ನು அந்த தரிசனம் பெற்ற அந்த மகதலேனா மரியாள் ಆ ದರ್ಶನ ಹೊಂದ ಮಹದಲೇನ ಮರಿಯಾಳು 7 பிசாசு பிடித்தவள் 7 ಸೈತಾನನ್ನು ಹಿಡಿದವಳು பாவத்துல வாழ்ந்தவள் ಅವಳು ಪಾಪದಿಂದ ಬಾಳಿದವಳು. சேர் இல்லையா உங்களுக்கு? சேர் இருக்கா? ஒரு சேர் அங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. பக்கத்துல சேர் இருக்கா? அந்த பக்கம் நீங்க ரெண்டு பேரும் அப்படி முன்னாடி போங்க. யாரனா வந்தா அப்படி விடுங்க. சௌமியாவும் இந்த பாப்பா அப்படி போயிடுங்க வருங்க. ஓகே. ஹalleluya. கவனிசி. இந்த மரியாள் யார்? ಈ ಮರಿಯಾಳು ಯಾರು? யாருங்க? 7 பிசாசு துரத்தப்பட்டது. 7 ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸಿದವಳು. அந்த 7 பிசாசு எப்படி வந்துச்சு? ಆ 7 ಸೈತಾನ ಅವಳಿಗೆ ಹೆಂಗೆ ಬಂತು? அந்த 7 சாத்தான் உட்கார்ந்திருக்கும்போது அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? ಆ 7 ಸೈತಾನ ಅವಳ ಮೇಲೆ ಇರುವಾಗ ಅವಳ ಜೀವನ ಹೇಗಿತ್ತು? பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாள். ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ லூக்கா சுவிசேஷ புத்தகம் ಲೂಕಾ ಸುವಾರ್ತೆ 7ஆம் அதிகாரத்துல 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க பாத்தீங்கன்னா ನೀವು ನೋಡಿದ್ರೆ ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்துக்கு வந்தாள். ಒಂದು ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ 37 வாசிக்கும்போது தெரியும். 37 ಹೋದುವಾಗ அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ ಆಗ ಊರಲ್ಲಿ ಇದ್ದ ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀ அவர் பரிசேயர் வீட்டில வந்திருக்கிறது அறிந்து ஒரு பரணியில பரிமள தைலம் கொண்டு வந்தாள். ಒಂದು ಪರಿಸೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಪರಿಮಳ ತೈಲವನ್ನು ತಗೊಂಡ್ಬಂದಿ அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு ಪಾದದ ಹತ್ರ ಕುತ್ಕೊಂಡು அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து ಅವರ ಪಾದವನ್ನು ಕಣ್ಣೀರಿನಿಂದ தலை மயிரினால் துடைத்து ತಲೆ ಕೂದಲಿನಿಂದ அவருடைய பாதங்களை பரிமள தைலம் முத்தம் செய்து பரிமள தைலத்தினால் பூசினார். ಅವರ ಪಾದವನ್ನು ಮುತ್ತು ಇಕ್ಕಿ ಪರಿಮಳ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿದಳು. ಇವಳ ಕುರಿತು ಇಂಟ್ರೊಡಕ್ಷನ್ என்ன சொல்லுது? ಇವಳ ಬಗ್ಗೆ ಇಂಟ್ರೊಡಕ್ಷನ್ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? அப்பொழுது ಆವಾಗ அந்த ஊரில் இருந்த ಊರಲ್ಲಿದ್ದ என்ன ஸ்திரீ? ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀ இவதான். ಇವಳೇ ಅವಳು. அல்லேலூயா. அல்லேலூயா. இவள் தன்னுடைய கண்ணீரினால ಇವಳು ತನ್ನ ಕಣ್ಣೀರಿನಿಂದ இயேசுவின் பாதங்களை நனைத்தவள். ಯೇಸುವಿನ ಪಾದವನ್ನು தன்னுடைய ನನೆಸಿದಳು. தலை மயிரினால ತಲೆ ಕೂದಲಿನಿಂದ அவளுடைய பாதத்தை துடைத்தவள். ಪಾದವನ್ನು ಒರೆಸಿದಳು. அந்த பாதத்தை முத்தம் வைத்தவள். ಪಾದವನ್ನು ಮುತ್ತಿಕ್ಕಿಟ್ಟು பரிமள தைலத்தை கொண்டு அந்த பாதத்தை பூசினவள். ಪರಿಮಳ ತೈಲವನ್ನು ತಗೊಂಡು ಪಾದವನ್ನು 8ஆம் அதிகாரம் அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் ಅವರು ಅನೇಕರನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದರು. 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் மரியாள் என்னப்பட்டவள். 7 ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸಿರುವ ಮಗ್ದಲನ ಮರಿಯಾಳು யாரு? எத்தனை பிசாசு? இந்த அம்மா முதல்ல இந்த ஊர்ல என்ன அடையாளம் ஐடென்டிஃபைட்னா பாவியான ஸ்திரீ. இயேசு 7 பிசாசு துரத்திட்டாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ 7 ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸಿದ್ರು. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதனால ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟದனால அந்த பிசாசு ஓடினதனால ಆ ಸೈತಾನನು ಓಡಿದனால மனம் திரும்பினதனால ಮನ ತಿರುಗಿದ್ರಿಂದ இயேசுவின் பாதத்துல வந்து ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ கண்ணீரோடு கூட ಕಣ್ಣೀರಿನಿಂದ அவர் பாதத்தை நனைத்து ಅವರ ಪಾದವನ್ನು ನೆನೆಸಿ தலையில முடியினால தொடச்சி ತಲೆ ಕೂದಲಿನಿಂದ ಹೊರಿಸಿ முத்தம் கொடுத்தாலே ಮುತ್ತು ಕೊಟ್ಟಳು. அந்த ஸ்திரீ தான் இந்த ஸ்திரீ. ಆ ಸ್ತ್ರೀಯೇ ಈ ಸ್ತ್ರೀ. இப்ப மார்க் 16க்கு வந்துருங்க. ಇವಾಗ ಮಾರ್ಕ್ 16ನೇ என்ன சொல்றாரு ஆண்டவரே? அவரிடத்துல இருந்து 7 பிசாசு துரத்தினார். ಅವಳ ಹತ್ರದಿಂದ 7 ಸೈತಾನನ್ನು முதல் தரிசனம் இந்த அம்மாக்கு தான் கொடுத்தார். ಮೊದಲನೇ ದರ್ಶನ ಇವಳಿಗೆ ಕೊಟ್ಟರು. ஊர்ல அந்த அம்மா பேர் பாவி. ಊರು ಹೇಳ್ತದೆ ಆ ಅಮ್ಮ ಹೆಸರು ಪಾಪಿ. ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டார். ದೇವರು ಅವಳ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದರು. அந்த அம்மா கண்ணீரோடு இயேசுவின் பாதத்துக்கு வந்தாங்க. ಆ ಅಮ್ಮ ಕಣ್ಣೀರಿಂದ ಯೇಸು ಪಾದಕ್ಕೆ ಬಂದರು. 7 பிசாசு துரத்திட்டாரு. 7 ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸಿದರು. அந்த 7 பிசாசு தான் பாவம் செய்ய வச்சிருந்துச்சு. ಆ 7 ಸೈತಾನನೇ ಅವಳನ್ನ ಪಾಪ ಮಾಡಕ್ಕೆ அந்த பிசாசு துரத்தின பிறகு ಆ ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸಿದ ಮೇಲೆ மனம் திரும்பி விட்டாள். ಅವಳು ಮನ ತಿರುಗಿ ಬಿಟ್ಟಳು. அவள் உணர்வடைந்தாள். ಅವಳು ಮನ ತಿರುಗಿದಳು. அவள் ஆண்டவருடைய பாதத்துல வந்தாள். ಅವಳು ದೇವರ ಪಾದಕ್ಕೆ ಬಂದಳು. என்னை மன்னித்தீர். ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿದೀರಾ. என் பாவங்களை மன்னித்தீர். ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದೀರಾ. எனக்குள்ள ఉన్న பாவ பிசாசை ஓட்டி விட்டீர். ನನ್ನ ಒಳಗಿಂದ ಪಾಪ நன்றியோடு கூட ವಂದನೆಯಿಂದ அவள்
அவருடைய பாதத்துல கண்ணீரோடு கூட இருக்கிறார். ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಇದ್ದಾಳೆ. கண்ணீரோடு கூட நன்றி செலுத்துகிறார். ಕಣ್ಣೀರಿನಿಂದ ವಂದನೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ஹalleluya 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 ஹalleluya. அந்த மகதலேனா மரியாளுக்கு தான் ಆ ಮಗ್ದಲನ ಮರಿಯಾಳಿಗೆ இயேசு உயிர்த்தெழுந்தபோது முதல் தரிசனமானார். ಯೇಸು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೋಳಿದ್ದು ಮೊದಲ ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು. இதுக்கு முன்னாடி நத்தானியேல் ஒருத்தர் இருந்தான். ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನತಾನಿಯೇಲ್ ಅಂತ ಒಬ್ಬ ಇದ್ದ. ನಾತಾನ್ವೇಲ್ உத்தம கபடற்ற இஸ்ரவேலனே, ಒಳ್ಳೆಯವನು. அவனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கல, ಅವನಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஹalleluya. ஏற்கனவே ஒருத்தர் கேட்ட, நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வழி என்ன? ಒಳ್ಳೆ ಬೋಧಕರೇ, ನನಗೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಏನು ದಾರಿ ಅಂತ ಕೇಳಿದ. ನೀನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದರನೇ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಬೇರೆಯೊಬ್ಬರಂದ್ರೆ ಯಾರು? ದೇವರು ತುಂಬಾ ಕಟ್ಟು ಕಥೆಗಳನ್ನು ಇನ್ನೊಬ್ಬ ಬಂದು ಹೇಳ್ದ, ಒಳ್ಳೆ ಬೋಧಕರೇ, ನಾನು ನಿತ್ಯ ಜೀವನದಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಅವನು ಒಂದು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಿಕ. ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? எல்லாத்தையும் கடைபிடி, சரியா செய்யும், ಎಲ್ಲವನ್ನು ನೀನು ಕಡೆ ಹಿಡಿ. அவன் நல்ல மனுஷன், அவன் ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯ. அவனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கல. ಅವನಿಗೆ ದೇವರು பாவியான ஸ்திரீக்கு, ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀಗೆ, பிசாசு பிடிச்சிருந்த ஸ்திரீக்கு, ಸೈತಾನನು ಹಿಡಿದವಳಿಗೆ, உலகம் அவளை பாவி என்று அவளை அடையாளம் பண்ணின ஸ்திரீக்கு, ಲೋಕ ಅವಳನ್ನು ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳಿದವಳಿಗೆ முதல் தரிசனம் கொடுத்தார். ಮೊದಲನೇ ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು.